கிறிஸ்துவுக்காக என்னென்னலாம் நீங்கள் தியாகம் பண்ணுகிறீங்க, என்னென்னலாம் நீங்கள் பலியாக செலுத்துறீங்க, காணிக்க சொல்ல. எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ நிந்தைகள், எவ்வளோ பாட்டுகள். ஏன் என்று ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஐயா அப்போது பார்வோனிடத்தில் போனேன், இப்போ அபிமேலத்தில் போனேன். ஒரு வாட்டி எங்கள் அம்மா வீட்டில் இருந்து அந்த பிரச்சனை வந்திருக்காது, நம்மெல்லாம் அந்த இடத்த விட்டு வராது இருந்து அந்த பிரச்சனை வந்திருக்காரு. சாரலாமையார் சொல்லவே இல்லை. ஆபிரகாம் ஐயாவை பார்த்து இதெல்லாம் விசுவாசிகள் தெரிந்து கொள்ளணும். ஆண்டவனே என்று பணிந்து கொண்டாங்க. இந்த காலத்தில் அதெல்லாம் செய்ய முடியாதெல்லாம் சொல்ல முடியாது. கனத்துக்காக சொல்கிறேன், கர்த்தர் பார்த்து கொள்வார். எனக்கென்று வைக்கப்பட்ட சிலுவை, எனக்கென்று நடத்தப்படுகிற பாதை, புருஷனை நொந்து பிரோஜனம் இல்லை. உண்மையான ஆவிக்குரிய பெண்மணி சொல்கிறது, புருஷனை நொந்து கொண்டு ஒன்றும் ஆகாது. கர்த்தரை போல புருஷனை சேவி என்று வேதம் சொல்லுகிறது. புருஷன் அதுக்கு பாத்திரம் இல்லையோ அது ரெண்டாவது வார்த்தை சொல்லுகிறது. நான் என் உத்தமத்தில் வார்த்தையின் அடிப்படையில் நிற்கிறேன். என்னுடைய சேவித்தில் பார்த்தாவது அந்த மனுஷன் சந்திக்கப்படட்டும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் மனைவியினுடைய கற்புள்ள நடக்கினால புருஷன் ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவாங்க கிறிஸ்துவுக்குள்ளே. இது அங்கே ஊழியம் இங்கே ஊழியம் சொல்லிட்டு அட்டுழியம் வீட்டில் நடந்து கொண்டு இருக்கும். இது காலைல போச்சுன்னா அது எக்ஸ்பிரஸ் மாதிரி, அது எப்போ வருமோ தெரியாது. அதே போல் தான் புருஷனும் விவேகத்தோடு வாழ்கிற பொழுது மனைவி ஆதாயம் பண்ணி கொள்ளலாம். அதை விட்டுப்பட்டு எல்லா விஷயத்துலையும் தலையிடுவான். அதான் ஊழியம் அது இதுன்னு எங்கன்னா போயிடுவாங்க. வீட்டில் அட்டுழியம் நடந்து கொண்டு இருக்கும். ஏன்? சொந்த குடும்பத்தை விசாரிங்க, அவங்க நேரத்தை செலவு பண்ணுங்கள். உள்ளான மனசு, உள்ளான ஆத்துமா மகிழும். இல்லைன்னா உன்னுடைய நகைப்பெல்லாம் உன் குடும்பத்தாரே சஞ்சலமாக்கிட்டு போயிடுவான். அவன் நிமித்தம் அழுகிற அளவுக்கு ஆகிடும். முதல்ல அதை சரி பண்ணிவிடுங்க. என்ன உங்கள் கணவனார் வீட்டை, உங்கள் புகுந்த வீட்டை பாருங்கள். உங்களுடைய பிறந்த வீட்டை கல்யாணத்துக்கு முன்னே பாருங்கள். பெண்கள் சொல்கிறேன். ஆண்கள் கல்யாணத்துக்கு பிறகும் தகப்பன் வீட்டை பாருங்கள். பிதாவின் வீட்டை விட்டு குமாரன் விலக்கினதாக இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சின்னமே, ரெபேக்காள் திரும்பி போகவில்லை. தகப்பன் வீட்டை மரன் வேதம் சொல்லுகிறது. திருமணத்துக்கு பிறகு இதெல்லாம் செய்ய தவறுகிற பொழுது நகைப்பு, இருக்கிற நகைப்பே போயிடும். தேவன் எவ்வளோதான் நகைக்க வச்சாலும் அது உடனே சந்தோஷம் சஞ்சலமாக மாறிடும். புரிந்து கொள்ளுங்க. உள்ளான மனுஷனுக்கு என்று நீங்கள் என்ன செய்திருக்கிறீங்க? ஒரு ஆராதனைக்கு உறுதியாக நிற்க முடியுமா? கர்த்தருக்காக நிற்க முடியுமா? ஆவிக்காக நிற்க முடியுமா? திருவிந்துக்காக நிற்க முடியுமா? பெற்றுக்கொண்ட கிருபை குத்தமாய் நிற்க முடியுமா? கற்றுக்கொண்ட சத்தியத்துக்கு நிற்க முடியுமா? நிற்பீர்கள் என்றால் நீங்கள் நிச்சயமாக பாக்கியவான். இந்த கல்லறைக்கு ஓடுகிற கூட்டம் ஒன்று இருக்கிறது இயேசு நாமத்தில். இதை வேதத்தில் சொல்கிறேன். இதெல்லாம் இயேசுவோடு உண்டு உறங்குச்சு. மாம்ச ரீதியாக இயேசு அறிவேன், ஆனால் வார்த்தையின் ரீதியில் அறியல. ஆமாம், அது கல்லறைக்கு தான் போ.